ஆனியன் பொடி இட்லி சைனீஸ் ஃப்ளேவரில் இங்கே ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிட்டது ரொம்ப பிடிச்சது. அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். நான் இங்கே மினி இட்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே அப்படி தான் கொடுத்தாங்க. நீங்கள் வேணும்னா பெரிய இட்லியை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றி ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்ததும் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ஸ்பூனை இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். எனக்கு இந்த மினி இட்லி எடுக்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். யாருக்காவது அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பூண்டு சேர்த்து நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நீல வாக்கில் வெட்டினதை சேர்த்துட்டு கூட உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், ஷெஸ்வான் சட்னி, டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு சைனீஸ் ஃப்ளேவர் பிடிக்காட்டி இந்த சாஸஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சாஸி ஆனதுக்கப்புறம் கூட பெப்பர் தூள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச இட்லி பொடி சேர்த்துருங்க. நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஆனியன் பொடி இட்லி சைனீஸ் ஃப்ளேவரில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்.